கர்த்தர் மகா நல்லவர், அவர் கிருபை மகா பெரியது. இந்த 6வது சப்ஜெக்ட் நாவு என்கிற பாடத்தை கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். மொத்தம் நமக்கு 15 பாடங்கள். ஒரு பாடத்துல எத்தனை வகுப்புகள் சொல்லுங்க? 10 வகுப்புகள். அப்ப 150 வகுப்புகள் மூலமாக ஆவியானவர் நமக்கு ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம 6வது சப்ஜெக்டுக்கு வந்திருக்கிறோம். அது நம்முடைய நாவல இருக்கிற சக்தியை நாம் அறிந்து கொள்ள பாருங்க. இது ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே துவங்கிற்று. நாவல உள்ள வல்லமையை தேவன் கட்டவிழ்த்தார், நம்மையும் கட்டவிழ்க்க சொல்லி நமக்கு இப்பொழுது ஆழமாக கற்றுத்தருகிறார். அவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. நீங்க எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணுங்க, மறந்து போகாதீங்க. இது எல்லா இடத்துலயும் வேலை செய்யும். உங்க நாவு எல்லா இடத்துலயும் வேலை செய்யும். கானா ஒரு கல்யாண வீட்டிலே வேலை செய்தது, கப்பர் நகூம்ல வேலை செய்தது, கலிலேயா கடல்ல வேலை செய்து, உங்களுக்கு கிச்சன்லயும் வேலை செய்யும். நீங்க போக்கிலும் வரத்திலும் அதை பயன்படுத்துங்க. சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாது. நாம தப்பித்து கொள்ளலாம். எதற்கு? பாடுகள், உபத்திரவங்கள், வியாதிகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வது மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற தேசத்தையே ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் உங்கள் நாவிலே தந்திருக்கிற அதிசயமான ஆற்றலை குறித்து ஆவியானவர் கற்றுத்தருகிறார். தொடர்ந்து நம்ம வகுப்புக்கு செல்லலாம். வியாதியஸ்தரை சுகமாக்கவும் மரித்தோரை எழுப்பவும் இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய 5 விதமான வாக்கியங்களை எழுதுக. வெரி குட். நாவு புஸ்தகத்துல நமக்கு 8வது அத்தியாயம். அதுல முதல் கேள்வி, வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும் மரித்தோரை எழுப்பவும் இயேசு கிறிஸ்து பயன்படுத்திய 5 விதமான வார்த்தைகள் அல்லது வாக்கியங்களை எழுதுக. சிஸ்டர் கிரேஸ். 87வது பக்கம் பாஸ்டர், 4வது வசனம். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் கையை நீட்டு, சிறு பெண்ணே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு, லாசருவே வெளியே வா. வெரி குட். கர்த்தர் மகா நல்லவர். பாருங்க, இதை விட வெளிப்படையாக எதையுமே எழுதி வைக்க முடியாது இல்ல? பாருங்க, அவரைத்தான் நாம் பின்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பகுதி கொஞ்சம் வாசிப்போமா? அப்ப அங்கே 87வது பக்கத்துல செகண்ட் பேராகிராஃப்ல இருந்து வாசிப்போம். இயேசுவானவர், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்றார். தேவனுடைய வார்த்தைகளை இயேசு தமது இருதயத்தில் நிறைத்து வைத்திருந்தார். அவர் தமது விசுவாசத்தை தமது வாயின் வார்த்தையின் வழியில் வெளிப்படுத்தினார். அவருடைய வார்த்தைகள் மனிதனது இருதயத்திற்குள் ஊடுருவி பாய்ந்தன. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது வார்த்தை ஊடுருவி பாய்ந்தது. இதுல எந்த பகுதியில இது சொல்லப்படும்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, அப்படியா இருக்கு பாருங்க. ஏனென்றால் பாவங்கள் மன்னிக்க நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம மைண்ட் இன்னும் அதை சீரியஸா எடுக்கல. யோவான் 5:8 இருக்கா, எதுல இருக்கு அது பார்ப்போம். யாராவது கண்டுபிடிங்க. ஒரு இடத்துல சொல்லுவார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. தேங்க்யூ மாஸ்டர், ஹல்லேலூயா. அந்த இடத்துல இல்ல. ஓகே ஓகே பாருங்க, இந்த ஆளு 38 வருஷம் படுக்கையில இருக்கிறாரு இல்ல? அப்போ அதற்காக ஒரு விசேஷித்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கவில்லை. சாதாரணமாக பேசுகிறார். பாருங்கள், இதுல ஒரு ரகசியம் இருக்கு. நீங்க எத்தனை பேரு கண்டுபிடிக்கிறீங்களா, புரிஞ்சுக்கிறீங்களா தெரியல. பாருங்க, அப்போ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் பொழுது அவன் மைண்டுக்குள்ள என்ன பேசுகிறாரு? நீ சுகமாயிட்டாப்பா இல்ல? படுக்கை எடுத்துக்கொண்டு நடனா அப்போ சக்சஸ் தானே. டக்குனே மைண்ட் செட் மாறிடுது. அதனால நான் என்ன செய்வேன்னா, நீங்க கவனிச்சிருக்கீங்களா தெரியல, ஒருத்தருக்கு ஒரு ஹீலிங் பேசுறேன்னு வைங்களேன், பேசிட்டு சிஸ்டர் எவ்வளவு நாளா இந்த கழுத்து வலி இருந்தது
அப்படின்னு கேட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க 2 வருஷம்பாங்க. சோமாயிட்டீங்க, கழுத்தை திருப்பி பாருங்கன்னு சொல்லல. எவ்வளவு நாளா இருக்கிறதுன்னு கேட்கக்கூடாது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்களா தெரியல. ஒரு 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 ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மைண்ட் செட் மாறிடுது. ஒரு படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னா அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு, நீ ஏற்கனவே சுகமாயிட்டாங்கிற அந்த ட்ரூத் இருக்கு பாருங்க. நீங்க எத்தனை வருஷம் இந்த வியாதி இருந்தது இருக்கிறதுன்னு கேட்க கூடாது. எவ்வளவு நாள் இந்த வியாதி இருந்தது இல்ல. ஆமா, ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கிறாரு ஆண்டவர் இல்ல. உன் கையை நீட்டு, சிறு பெண்ணே எழுந்திரு, வாலிபனே எழுந்திரு, லாசருவே வெளியே வா. பாப்பா பாப்பா இவ்வளவோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி திட்டமும் தெளிவுமா மார்க் 11:23 சொன்ன பிறகும் நம்ம நிர்விசாரமாக இருக்க கூடாது. யாரு ஒரு மிஸ்டேக் இல்லாம 11:23 பார்க்காமல் சொல்லுவீர்கள்? எல்லாரும் சொல்லுவோம். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோன்னு சொன்னவங்க சொல்லுங்க. பாக்கலாம் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். எவனாகலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போன்று தான் விசுவாசித்து அப்படி ஆகும் என்று சொன்னால் அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மூணு மிஸ்டேக். ஒரு நேரம் பாத்துருவோமா எல்லாம் எல்லாரும் இல்ல, இன்னும் கொஞ்சம் நம்ம பெர்ஃபெக்டா படிப்போம். ஒரு நேரம் தான் மெய்யாகவே சொல்றாரு. நீங்க 2 நேரம் சொன்னீங்க. அப்புறம் அதுல வெரி குட். மார்க் 11 எல்லாரும் கொஞ்சம் பாருங்களேன். இல்ல மொத்த மந்திரமும் அதுல இருக்குதே. இன்னொரு சொல்லுங்க, பார்த்து கூட சொல்லலாம். இந்த மலையை பார்த்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொல்லி தான் சொன்னபடியே ஆகும் என்று இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க இன்னொரு மிஸ்டேக் 2 மிஸ்டேக் சிஸ்டர் பார்த்தாங்க சொன்னாங்கல்ல. எவனாகிலும் இந்த மலை போல இருக்கிற பிரச்சனையை பார்த்து நித்த ஓகே அப்படியே ஆசிட்டிஸ் வாசிக்கிறேன். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனாலதான் சொல்றான், நீ என்ன பாருமா. அந்த முடவன்ட்ட சொல்றான் பேதுரு, என்ன பாரு இல்ல. அப்போ ஐ கான்டாக்ட் ரொம்ப வேலை செய்யுது. ஆமா, யோலார் அண்டர் எக்யூப், உங்களை எல்லாத்தையும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். நான் இப்ப அதெல்லாம் பிராக்டிஸ் பண்றேன், கண்டிப்பா சக்சஸ் ஆகுது. எத்தனை பேருக்கு கண்டிப்பா நீங்க எல்லாரும் தைரியத்துல கூடி இருக்கீங்க. இந்த புக்கு முடிக்கிறக்குள்ளாக அடுத்த ஸ்டெப் நீங்க போறீங்க. பெரிய பெரிய அற்புதங்களை தேவன் உங்கள் மூலமாக செய்வார். நீ என்கிற வார்த்தை விட வேண்டாம். நீ பெயர்ந்து சமுத்திரை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப் பிரதர், நீங்க இங்கிலீஷ்ல மெமரைஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே, எல்லாரும் அதை கொஞ்சம் சீரியஸா எடுங்களா. மொத்த மந்திரமும் அதுல இருக்குது. எவரையும் வாழ வைத்து விடலாமே இல்லையா? எவரையும் வாழ வச்சிடலாம். ஏசு கிறிஸ்து இதைத்தான் ஃபாலோ பண்ணாரு. ஃபாலோ பண்ணிட்டு சொல்லியும் கொடுத்துட்டாரு, எப்பா நீ பேசினா போதும். அதெல்லாம் இன்னொன்னு பாருங்க, சொன்னபடி ஆகுமா, சொன்னபடியே ஆகுமா? ரொம்ப முக்கியம். ஆமா, ஒன்லி வாட் டு யூ சே வில் டேக் பிளேஸ். நீ என்ன சொல்றியோ அதுதான் நடக்கும். ஏன்? ஆமா, இந்த வகுப்புகள்லாம் உங்க சந்ததியில யாராவது ரட்சிக்கப்பட்ட உடனே வந்தா எங்கேயோ போயிருவாங்கல்ல. நமக்கு உள்ள நிறைய களை இருக்கு, அதை பிடுங்க முடியல. இன்னும் டவுட் இருக்கு. ஆனா அந்த டவுட் எல்லாவற்றையும் கிளியர் பண்ணத்தக்கதாக தான் ஆவியானவர் அவருடைய அனந்த ஞானத்தின்படி இந்த புஸ்தகத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். 2வது கொஸ்டின் போகுமா? விசுவாசம் எதனால் வருகிறது, பயம் எதனால் வருகிறது? எஸ் சிஸ்டர் அனட்டா. தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால் விசுவாசம் வருகிறது, பயம் பிசாசின் வார்த்தைகளை கேட்பதனால் வருகிறது. வெரி குட். தேவனுடைய வார்த்தை, அதாவது பேஜ் 85ல செகண்ட் பேராகிராஃப் பாருங்க.
உன் இருதயம் வார்த்தைகளால் செயல்படுகிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுனால் வருகிறது. பயம் பிசாசின் வார்த்தைகளை கேட்பதனால் வருகிறது. அப்போ ஒரு பிரசங்கத்தை கேட்டு நமக்கு பயம் வந்தால் பேசுகிறவர் யார் என்று நீங்க கண்டுபிடிச்சிடணும். எத்தனை பேர் புரியுது இல்ல? ஆமா ஆமா ஆமா. எம்டி ஜெகன் மெசேஜ் கேட்டா பயம் வருது. அப்போ அவர் யாருடைய ஏஜென்ட்னு கண்டுபிடிச்சிடணும். இட்ஸ் சோ கிளியர், சோ ஆப்வியஸ் இல்ல? இப்ப நம்ம 5 வார்த்தை பார்த்தோம். விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனால், இறையாதை அமைதலாயிரு, லாசருவே வெளியே வா, இதெல்லாம் நம்ம கேட்கும் போது என்ன வருது? விசுவாசம் வருது. பிசாசு என்ன சொல்லுவான்? தீமையான வார்த்தைகளை எடுத்து காட்டுவான். நீ பாவி, தேவன் எரிச்சல் உள்ள தேவன், ரைட்? இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. அவர் சோதிப்பாரு, எரிச்ச 3ஆம் 4ஆம் தலை. அப்போ நீங்க தான் தப்பித்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கூட இடம் கொடுக்காதுங்க, சரிங்களா பிரதர்? நாங்க 25 வருஷம் அந்த சர்ச்சுக்கு போறோம் பிரதர், நாங்க என்ன பிரதர் செய்யறது? யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். யாரும் இயேசு தேவனும் வந்து உங்க கருத்தை பிடித்து இழுக்க மாட்டார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். வெரி குட். பாருங்க, பிசாசின் வார்த்தைகளை கேட்பதனால் வருகிறது எது? பயம். பயம் எதற்கு விரோதி? விசுவாசத்துக்கு. விசுவாசத்திற்கு விரோதி. யோபின் தோல்விக்கு காரணம் என்ன? பயம். பயந்த காரியம் நடந்தது. பாருங்க, அதாவது பயம் இருக்கதான் செய்யுது, ஆனா விசுவாசம் அதோட அதிகமா வந்துருது. நல்லா கவனிங்க. ஐயோ நான் இதுக்கு பயப்படுறேன் அப்படி யோசிக்க கூடாது. நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறீர்கள், சீரியஸா இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை சீரியஸா உங்களை கொண்டு பலத்த அற்புதங்களை செய்வார். ஆமா, நீங்க சில சீனியர் சிட்டிசன் எல்லாம் இருக்கிறீங்க, நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன்னு நினைப்பீங்க. நீங்க ஜாப்ல இருந்த பொழுதோ அல்லது நீங்கள் சம்பாதித்த பொழுது, ஆமா 30 வருஷம் சில கோடிகள், சில கோடி டாலர்கள் நீங்க சம்பாதித்திருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான டாலர் சம்பாதித்திருந்தாலும் சரி, இனி நீங்க பலத்த அற்புதங்களை செய்ய போகிறீங்க. அது நிமித்தமாக பல கோடிகள் உங்களை தேடி வரும். சரிங்களா? நான் சொல்றது நான் சொல்லல, ஆவியானவர் உங்களோடு பேசுகிறா. இதை சீரியஸா இருங்க. ஆமா ஆமா, முடிஞ்சு போச்சுங்கிறது ஒரு நாளும் கிடையாது. மைண்ட் செட்டை மாத்திட்டீங்க, இன்னும் மாத்துங்க இல்லையா? நான் உட்கார்ந்து இந்த வகுப்பை கவனிச்சு இப்படியே என் வாழ்க்கையை ஓட்டிடுவேன் அப்படி இல்லை. தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். உங்களுக்கு தான் அந்த வெளிச்சத்தை தர்றாரு பாருங்க. யாரும் இவ்வளவு நேரம் எடுத்து உட்கார்ந்து படிக்க மாட்டோம். அப்போ உங்களுக்கு அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் தந்தவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆமா, கனடாவை நம்முடைய மாணவ மாணவிகள் கலக்க போகிறீங்க. ஆமா, உங்கள்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்ண வருவாங்க காட் டிவில இருந்து. அப்போ நீங்க சொல்லுவீங்க, எங்களுக்கு நீங்க ஒண்ணு செய்யுங்க, நாங்க ட்ரூத் லவர்ஸ் ஜாஸ் வேர்ல்டு ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜில் நாங்க படித்தோம், காட் டிவில அதுக்கு விளம்பரம் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பேட்டி தருவேன்னு நீங்க சொல்லுவீங்க இல்ல? ஸோ டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? எவரையும் வாழ வச்சிடலாம் இல்ல? அப்படின்னா என்ன பொருள்? நான் வந்து உங்களுக்கு கனடாவில் வந்து பயிற்சி தர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒரு இடத்துக்கு போகவே வேண்டியதில்லை. மீடியாக்கள் நமக்காக ஆயத்தமாக இருக்கின்றன. எழும்புங்க, உற்சாகமாக எழும்புங்க. உங்கள் சந்ததியார், உங்களுடைய பேர பிள்ளைகள், கொள்ளு பேரனா எனக்கு தெரியல, அவங்களாம் உங்களை பார்த்து கை தட்டுவாங்க. பாட்டி கலக்குறீங்கம்பாங்க, தாத்தா கலக்குறீங்கம்பாங்கல்ல? ஆமா ஆமா ஆமா. எங்களுடைய கிராண்ட் டாட்டர் ஒருத்தி சொல்றா, யூஎஸ்ல இருக்கா பாருங்களா, 7th 8th படிக்கிறா. ஆமா, எனக்கு வர ரெக்கார்டிங். ஓகே, பாருங்க, நீங்கள் விசுவாசத்தோடு உங்களால தான் பேச முடியும். நீங்க பேசி என்ன செய்யுங்க, ஏமா இதுல சூப்பர் நேச்சுரல் பவர் டவுன்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு உனக்கு தெரியாத கொஸ்டினே வராது. ஒருவேளை உனக்கு ஒரு கொஸ்டின்ல டவுட் இருந்தா என்ன செய்யணும்? இதை ஞாபகம் வச்சுக்க, என் பேனாவில் பாட்டி பவர் டவுன்லோட் பண்ணி தந்திருக்காங்கன்னு ஒரு செகண்ட் நினைச்சா போதும், ஞாபகத்துக்கு வந்துடும். இப்படிலாம் நீங்க கற்றுக் கொடுங்கள், சரிங்களா? ஆமா, அப்படிதான் ஒரு பிள்ளைக்கு நான் சொன்னேன், டாப் ரேங்க்ல வாங்கிட்டான்.
அது அப்படியே வருது பாருங்க, அந்த ஐடியாலாம் தன்னால். ஏன்னா எதையுமே உள்ள கொண்டு போக முடியாது, பேனாவை கொண்டு போவாங்க, கையில வச்சிருப்பாங்க, எனக்கு பவர் இதுல இருக்குங்கிற எண்ணத்தோடு எழுதுவார்கள். ரைட். அவங்க படிக்காம வந்த பாடம் கூட அங்க வெளிப்பாடா வந்துடும். ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் எக்ஸாம் ஹாலுக்கு போறாங்க, நீங்க பேனாவை பவர் டவுன்லோட் பண்ணி தராங்க, நீங்க சொன்னபடிதான் ஆகும்ங்கிற வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டோம். நீ என்ன சொல்லணும்? ஏமா ஞாபகம் வச்சுக்க, உனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டா இருக்கு, ஆன்சர் தெரியலன்னா பேனாவை நான் சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்க, இதுல பவர் இருக்குன்னு ஒரு செகண்ட்ல ஞாபகம் வந்துடும். இதெல்லாம் சொல்லி அனுப்புங்களேன், சரிங்களா? அப்படித்தானே வச்சிருக்கிறாரு, அப்படித்தானே வச்சிருக்கிறாரு. படுக்கை எடுத்துக்கொண்டு நட, கையை நீட்டு, சிறுபெண்ணே எழுந்துரு, வாலிபனே எழுந்துரு, லாசருவே வெளியவா, இறையாதே அமைதலா இரு, அப்படின்னா தானேங்க. ஏன் அது நடக்கும் சொல்லுங்க? நீங்க, நான் இப்ப என்ன சொல்றேன், நீங்க ஒரு பேனாவை பிளஸ் பண்ணி கொடுக்கும் பொழுது இந்த பேனாவில் உள்ள பவர் உங்கள் கிராண்ட் சில்ட்ரனுடைய வகுப்பு அறைக்குள்ளேயும் சென்று அவர்களுக்கு மறந்து போன ஆன்சரையும் ஞாபகப்படுத்தும். ஏன்னு சொல்லுங்க? சொன்னபடியே ஆகும். என்ன சொன்னோம்? அதாவது அந்த ஞானம் இருக்கணும். நான் சொல்லிட்டேன், என்னுடைய கிராண்ட் டாக்டர் இந்த பேனாவை கையில எடுத்த உடனே ஞாபகம் வந்துடும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது அப்படியே நடக்கும். அந்த நாலேஜோட நீங்க பேசணும், அதை கூட நீங்க எஜுகேட் பண்ணலாம். ஏன் அது உனக்கு ஞாபகம் வந்துடும் தெரியுமாமா? நான் சொல்லிட்டேன் பாத்தியா, கிராண்ட்மா சொல்லிட்டேன் பாத்தியா, அப்படித்தான் நடக்கும் இல்ல? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமகன். அல்லேலூயா. அடுத்த கொஸ்டின் போலாம். காலொன்றி நில் என்று வார்த்தையை முதலாவது ஏற்றுக்கொண்டது எது? இரண்டாவது ஏற்றுக்கொண்டது எது? வெரி குட். காலூன்றி நில் என்ற வார்த்தையை முதலாவது ஏற்றுக்கொண்டது எது? இரண்டாவது ஏற்றுக்கொண்டது எது? யார் சொல்லணும்? லிதியா சிஸ்டர், யார் சொல்லணும்? Mercy pastor, sister Mercy. Okay. பாஸ்டர், இது வந்து மாம்சீக மனிதனுக்கு ஆவியானவர் பவுல் மூலம் கூறிய வார்த்தைகள் புரியாது. காலூன்று நின்ற ஆவியின் வார்த்தைகளை அவனது ஆவி ஏற்றுக்கொண்ட உடனே அவன் எழுந்து நின்றான். ஆவிக்குரிய வார்த்தைகளில் உள்ள ஆக்கும் சக்தி அந்த மனிதனின் ஆவியில் உருப்பெற்று மாம்சத்தில் வெளிப்பட்டது. ஓகே ஓகே, வெரி குட். பாருங்கள், காலூன்றி நெல் என்று அந்த லிஸ்திராவில் அதை கொஞ்சம் வாசிப்போம் பாருங்களேன். பேஜ் 80 பாட்டம் மோஸ்ட். விசுவாசம் ஆவியில் தங்கி இருக்கிறது. அப்போ லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிக்கப்படுவதற்குரிய விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நெல் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். குணமாவதற்கு போதிய விசுவாசம் அந்த முடவனுக்கு உண்டென்று பவுல் ஆவியானவர் மூலம் கண்டான். இது காண முடிகிறது. அவங்களுடைய, நீங்க ஒருத்தட்ட பேசுறீங்க ஒரு ஹீலிங்னா, இவன்கிட்ட விசுவாசம் இருக்கா இல்லையா என்பதை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க, சரிங்களா? அது நான் கிறிஸ்டியன் வந்து கண்டிப்பா விசுவாசிக்கிறாங்க. அவங்க ஆட்டிடியூட், அவங்க ஒரு பெயின், உனக்கு ஏதாவது பாடி பெயின் இருக்குன்னா உடனே முதுக திருப்பி காட்டுவாங்க. அப்போ இவங்களுக்கு விசுவாசம் இருக்கு என்பதை கண்டுபிடித்திடலாம், சரிங்களா? குணமாதற்கு போதிய விசுவாசம் அந்த முடவனுக்கு உண்டென்று பவுல் ஆவியானவர் மூலம் கண்டான். விசுவாசம் அந்த மனிதனின் இருதயத்தில் இருந்தது, சரீரத்தில் அல்ல. விசுவாசம் சரீரத்தில் வெளிப்படுவதல்ல. பவுலின் வார்த்தைகள் ஆக்கும் சக்தியாய் இருந்தன. அவைகள் தேவனுடைய ஆவியால் ஏவப்பட்ட ஆவிக்குரிய வார்த்தைகள். அவர் ஆவி மனிதனுடன் பேசினார், சரீர மனிதனுடன் பேசியிருந்தால் எனக்கு விசுவாசம் தங்கி இருக்கிறது. மாம்சீக மனிதனுக்கு ஆவியானவர் பவுல் மூலம் கூறிய வார்த்தைகள் புரியாது. கரெக்டா? காலூன்றி நில் என்ற ஆவியின் வார்த்தைகளை அவனது ஆவி ஏற்றுக்கொண்ட உடனே அவன் எழுந்து நின்றான்.
ஆவிக்குரிய வார்த்தைகள் அவனது சரீரத்தில் ஆவிக்குரிய வல்லமையை உண்டாக்கினன. ஆவிக்குரிய வார்த்தைகளில் உள்ள ஆக்கும் சக்தி அந்த மனிதனின் ஆவியில் உருப்பெற்று மாம்சத்தில் வெளிப்பட்டது. பாருங்க, நம்ம ஆவி ஆத்மா சரீரங்கிற புஸ்தகத்துல படித்தோம். எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் எங்க இருக்கிறது? நம்முடைய ஆவி மனுஷன்ல இருக்கிறது. ஆமா, மனம் புதிதாகிறது என்றால் உங்களுடைய ஆவியிலே பெற்றிருக்கிற சுகத்தை, உங்களுடைய ஆவியிலே பெற்றிருக்கிற சமாதானத்தை, அல்லது உங்களுடைய ஆவியிலே பெற்றிருக்கிற ஐஸ்வர்யத்தை வெளிப்படுத்துவது, மேனிஃபெஸ்ட் பண்ணுவது, மாம்சத்துல என்ஜாய் பண்றது. அதுதான் அவனுக்கு நடந்தது. அப்போ முதலாவது ஆவியிலே இருந்தது, இரண்டாவது சரீரத்திலே வெளிப்பட்டது. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம சத்தியத்தை சரியாக போதிக்காத அநேக போதனைகளை கேட்டிருக்கும் பொழுதும் உங்களுடைய ஆவி மனுஷனிலே நீங்கள் பெற்றிருந்த விசுவாசம் குறைந்து போகவில்லை. என்ன நடக்கலைன்னா, மேனிஃபெஸ்ட் வெளிப்படலை, அதுக்குள்ள இருக்குது. ரட்சிக்கப்படும் பொழுதே உங்களுக்கு அந்த விசுவாசம் வந்துட்டு, வார்த்தையெல்லாம் நம்பக்கூடிய விசுவாசம் வந்துட்டு, ஆனால் அதுல இருந்த விசுவாசத்தை விட அவிசுவாசம் பெருசா இருந்தது. இப்ப என்ன நடக்க? அவிசுவாசம் குறைந்து விசுவாசம் பெருகுகிறது, அற்புதங்கள் நடக்கின்றன. கர்த்தர் மகா நல்லவர். 4வது கொஸ்டின் போயிடலாம் பிரதர். எந்த உண்மைகளை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் பிசாசு அக்கறையாக இருக்கிறான். அடுத்தது யார் சொல்லுங்க? லிதியா. பேம் சொல்லுங்க. பேம், சிஸ்டர் பேம். அதாவது ஆவியில் நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு புது சிருஷ்டியாக இருப்பது. மற்றது மறுபடியும் பிறந்த நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனின் பிள்ளையாக இருக்கிறோம் என்பதும், மற்றது பிசாசுக்கு எங்கள் மேல் பிசாசுக்கு அந்த உரிமை இல்லை, மற்றது எங்கள் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. பரவாயில்ல, நீங்க ஆழமா போயிருக்கீங்க. சிம்பிளா ஒரே வார்த்தையில யாராவது சொல்லுங்க. இதனை பற்றிய உண்மைகளை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பது அக்கறையா இருக்கிறோம். ஓகே, கரெக்ட். 86வது பக்கத்துல டாப்ல பாருங்க, செகண்ட் பேராகிராஃப். பிசாசுடைய தந்திரம் என்னன்னா, மறுபடி பிறந்த ஆவி மனிதனை பற்றிய உண்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடாது என்பதில் பிசாசு அக்கறையாய் இருக்கிறான். ஆவி ஆத்மா சரீரம் புக்க நீங்க திரும்ப படிக்கிறது நல்லது. பாத்துருங்க. ஆமா, நாம் எங்கே நீதிமானாக இருக்கிறோம்? நம்முடைய ஆவி மனிதன் இல்லை. நாம் எங்கே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ஆவி மனிதன் இல்லை. நாம் எங்கே பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய ஆவி மனுஷன் இல்லை. 3ல் 1 பங்காகிய நம்முடைய ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டு முற்றிலுமாக பரிபூரணமாக்கப்பட்டு இருக்கிறார். இப்ப ஆசீர்வாதங்கள்லாம் அதுலதான் சொல்றாரு 7:38. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? உங்க உள்ளத்துல ஜீவ தண்ணீர் இருக்கிறது. உங்களையும் வாழ வைக்கக்கூடிய ஆற்றல், ஆசீர்வாதம், உலகத்தையும் வாழ வைக்கக்கூடிய ஆற்றல், ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னா உங்க உள்ளத்துல. அதைத்தான் ஆவி மனுஷன் பார்க்கிறோம். அப்போ இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்டட், ரைட்? இதை குறித்து நமக்கு இன்னும் ஆண்டவர் வெளிச்சத்தை தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தர் நல்லவர். பாருங்க, இதுலதான் அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறான். நீ என்னதான் பண்ணுங்கன்றான், ஆனா ஆவி மனுஷனை குறித்து நாலேஜ் தர மாட்டான் இல்ல. சார்ல்ஸ் காப்ஸுக்கு அந்த நாலேஜ் தெளிவா இருக்கு பாருங்க. ஆண்ட்ரூ மக் அளவுக்கு இருக்கு. அவனுடைய மெயின் அஜெண்டாவே ஆவி மனிதனிலே தேவனுடைய பிள்ளைகள் யாவரும் அப்பழுக்கற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மாம்சத்திலே ஒரு பாவம் செய்யும் பொழுதும் அந்த ஆவி மனிதன் கரைப்படாதபடிக்கு அதை சீல் பண்ணிட்டாரு. இந்த ரகசியங்கள் எதுக்கு? மதத்துக்கு தெரியல. ரொம்ப முக்கியமான ட்ரூத். ஆமா, இதெல்லாம் நீங்க தியானிக்க ஆண்டவரை ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஒரு பாட்டு உள்ள என்னையா தேடினீர் இயேசுராஜா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஆமா, இதுதான் ஆழங்கள். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அதுல நித்திய ஜீவன் உண்டென்று நீங்க நம்புறீங்களே? ஆமா, எல்லாரும் நான் ஒரு பவர் ரிலீஸ் பண்றேன், எல்லாரும் நெஞ்சில கை வைங்க. என்னவென்றால்
இந்த ஆவி மனுஷனை குறித்து நம்ம அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வரத்தக்கதாக உங்களுக்கு தேவையான அறிவு, நாலேஜ் நான் ரிலீஸ் பண்ண போறேன். அப்படியே அதை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ என்ன நடக்குன்னா, ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் பெருகுவீர்கள். சரிங்களா? அநேக பாவங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க. ஒருபோதும் அவிசுவாசத்திற்கும் குற்ற உணர்வுக்கும் இடம் கொடுக்க மாட்டீங்க. பிதாவே உமக்கு நன்றி அப்பா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். எங்களை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. கர்த்தாவே, இந்த சத்தியம் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆழமாக பதிவதாக, இதை சில ஆண்டுகள் கழித்து பார்க்க போகிற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த வெளிச்சம் உண்டாவதாக. தேங்க்யூ மாஸ்டர். பிசாச நீ பிள்ளைகளை ஏமாற்ற முடியாது. இவர்கள் அப்பழுக்கற்றவர்கள். இவர்கள் தேவ நீதிமான்கள், இவர்கள் தேவ பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், அப்பழுக்கற்றவர்கள், பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த அசைக்க முடியாத சத்தியம் ஆழமாக இந்த வகுப்புகளை கவனிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் ஆழமாக பதிந்து கொள்ளுவதாக. உமக்கே மகிமை உண்டாவதாக. இந்த சத்தியம் ஆண்டவரே இவர்களை எப்பொழுது உற்சாகப்படுத்துவதாக, விசுவாசத்துல இவர்கள் ஆபரேட் பண்ணுவார்களாக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். நீங்க மலையை லகுவாக பெயர்த்து தள்ளுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வீட்டுல உள்ள மலை, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற மலை, உங்கள் தேசத்துல இருக்கிற மலை அத்தனையும் இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். எஸ் எஸ் பிரதர், அடுத்த क्वेश्चन போ. மற்றவர்களுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப நாம் செய்ய வேண்டியது என்ன? வெரி குட். அடுத்தது யாரு? மகேஸ்வரி அம்மா. 90வது பக்கம் பாஸ்டர். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் மற்றவருடைய விசுவாசத்தை தூண்டுற பகுதியில தேவனுடைய வார்த்தையை நீ தைரியமா சொல்லும் போது அது ஆக்கும் சக்தி வெளிப்படுகிறது. மற்றவர்களும் தங்களது விசுவாசத்தை வெளிப்படுத்த அது உதவி செய்கிறது. நீ அதுல ஒரு சின்ன ஒரு வேர்டு ஆட் பண்ணுங்க. விசுவாசம் நிறைந்த நம்முடைய வார்த்தைகள், நம்முடையங்கிறது ஆட் பண்ணா நல்லது. விசுவாசம் நிறைந்த நம்முடைய வார்த்தைகள் மற்றவர்களுடைய இருதயத்தில் செயலற்று போயிருக்கும் விசுவாசத்தை தட்டி எழுப்பி வெளிப்பட செய்கின்றன. தேவனுடைய வார்த்தைகளை நீ தைரியமாக சொல்லும் போது ஆக்கும் சக்தி வெளிப்படுகிறது. மற்றவர்களும் தங்களது விசுவாசத்தை வெளிப்படுத்த அது உதவி செய்கிறது. ஆமா, உங்க எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கை துணையோ அல்லது பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? பாட்டி நீங்க இப்ப வேற மாதிரி பேசுறீங்களான்னு இருப்பாங்க இல்லையா? ஆமா, ஏன்னா இத்தனை வகுப்புகளை தேவன் நமக்கு நடத்த கிருபை செய்திருக்கிறார் பாருங்க. அப்போ உங்களுடைய வார்த்தை மற்றவருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறது. ஆமா, யாரு சாட்சி சொல்றீங்க? உங்க கணவனோ அல்லது உங்க பிள்ளைகளை யாராவது சொல்லியிருக்காங்களா? பாட்டி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே எனக்கு தைரியம் வருது, யாராவது சொல்லியிருக்காங்களா? அல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. தேவை. இவ்வளவு நாள் ஏன் உங்க வாழ்க்கையில நடக்கலைன்னா நீங்களும் அதுக்கு ஒத்து போனீங்க. இவர் இப்படித்தான் இல்ல. இப்போ உங்க நாக்கில உள்ள சூப்பர் நேச்சுரல் பவரை புரிஞ்சிட்டீங்க. நீங்கள் அதை கட்டவீர்கள். எப்பொழுது அதை சாதகமாக நீங்கள் கட்டவிழ்க்க முடியும் என்றால் இருதயம் சரியாகணும், என்ன சரியாகணும். யாருடைய மனதையும் மாத்துகிற தேவன் எங்களுடைய தேவன் இல்ல, ராஜாக்களுடைய இருதயத்தை திருப்புகிற தேவன். உங்க கணவனுடைய, உங்களுடைய உறவினர்களுடைய, உங்க பிள்ளைகளுடைய, உங்க சந்ததியுடைய இருதயத்தை மாற்றி ஒருவருக்கொருவர் அன்பாக ஆனந்தமாக வாழுவார்கள். ஆமேன் ஆமேன் சொல்லுங்க. ஆமா ஆமா. சோ இந்த பாடம் ரொம்ப முக்கியமான இந்த கேள்வி பதில் பாருங்களேன். உங்களுடைய வார்த்தைகள் மற்றவருடைய இருதயத்தில் செயலற்று போயிருக்கும் விசுவாசத்தை தட்டி எழுப்போம். கண்டிப்பா இருக்கும், மாற்றே கிடையாது. ஒரே ஒரு நிபந்தனை எனக்கு சொல்ல தோணுது. நீங்க உங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்துகிற பிரசங்கத்தை கேட்கக்கூடாது, வாசிக்க கூடாது, டிவியில கேட்கக்கூடாது. சுயநீதியை போதிக்கிற பிரசங்கத்தை கேட்கக்கூடாது, வாசிக்க கூடாது, டிவியில பார்க்க கூடாது. நீங்க அதுல சீரியஸா இருங்க.
கல்லஞ்சத்தை தேவன் கரைந்து போக பண்ணுவார். குடும்பத்தில் ஐக்கியம் நிச்சயமாகவே பெருகும். அதே போல உங்களுடைய வார்த்தைகள் மற்றவுடைய இருதயத்தில் செயலற்று போயிருக்கும் விசுவாசத்தை. உங்க ஸ்பவுஸ் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டு, உங்களுடைய சர்ச்சுக்கு வருகிறவங்க, உங்க உறவினர்கள், வாழ்க்கைனாலே இப்படிதாப்பா, கஷ்டத்தோட தான் வாழணும் அப்படின்னு செயலற்று போயிருக்கிற அவருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப தேவன் உங்களைத்தான் பயன்படுத்துவார். ஆமா, இந்த அளவுக்கு சத்தியத்தை அறிந்தவர்கள் ரொம்ப குறையதான் இருப்பாங்க பாருங்க. அப்போ நீங்கள் அறிந்து கொண்டதை மற்றவர்களுக்கு நீங்க அறிவிக்க வேண்டும், ஷேர் பண்ணணும். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா சகஜமாகவே இருக்கும். ஆமா, டைனிங் டேபிள்ல நடக்கும், டிராவல் பண்ணும்போது கேஷுவலா இருக்கணும். ஒரு வேலைக்கு நீங்க போறீங்க, ஃபேமிலியா போறீங்க, யாராவது சொல்லுவாங்க நம்ம லேட்டா போறோம், அந்த ஷாப்பு திறந்திருக்குமா இல்லையே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டா நீங்க கேன்சலுங்க, ஷாப்பு திறந்து இருக்குது, நமக்காக திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லணும். நானும் ஒய்ஃபும் நேற்று நான் தான் டிரைவ் பண்ணேன் கார்ல, பயங்கர டிராஃபிக் ஜாம் சென்னையில. அப்போ எனக்கு ஒரு வார்த்தையை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறாரு, நீ பேசு, செங்கடலை இரண்டாக செங்கடலை திறந்து வழியை உண்டாக்கின தேவகரம் எங்களுக்காக இந்த டிராஃபிக்கை மாற்றி அமைக்கிறது என்று சொன்னேன். ஒரு நிமிஷம் ஒன்றும் நடக்கலை, நாங்கள் அது வரைக்கும் 1/2 hour ஸ்ட்ரகிளில் இருக்கிறோம். 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் பார்த்தா ஈஸியாக வழி நாங்கள் வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். வீட்டுக்கு இப்போதான் நான் நினைக்கிறேன், நான் சொல்லலைன்னா இன்னொரு கூட ஒரு 1/2 hour 1 hour கூட ஆயிருக்கும். ஸோ தண்ணீரை போல நீங்கள் நல்லா பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க. சரிங்களா? உங்க ஹஸ்பண்ட் உங்களை திட்டுனாலும் நீங்க பேசுங்க. நீங்க இன்னைக்கு திட்டுறீங்க, இதே வாயால என்ன பாராட்டுவங்கன்னு ஒரு சிரிப்பு சிரிங்க. சிந்திக்க ஆரம்பிச்சிடுவார், என்னடா இவன் வித்தியாசமா இருக்கல அப்படின்ட்டுல. உள் மனசுல பிசாசு சொல்லுவோம், அதை நான் உடைத்தறிகிறேன். என்ன சொல்லுவான் தெரியுமா? பிரதருக்கு தெரியாது, என் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசம், அதை தூக்கி தூர போடுங்க. மோசமான நபரை நல்லவராய் மாத்திரக்கு தானே நாவல அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு இல்ல. 40 வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன், என் பிள்ளை திருந்த மாட்டான், என் மருமகா திருந்த மாட்டான், என் மாமியார் திருந்த மாட்டான், அதெல்லாம் தூக்கி தூர போடுங்க. உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள். இல்லைன்னா மார்க் 11:23 வீணு. மாற்ற முடியாத நபரை மாற்றுகிறதுக்கு தானே தேவன் என்று ஒருவர் தேவை. இந்த ஒரு கேள்விக்கு கண்டுபிடிக்கலாம். இந்த சூழ்நிலை மாறாது. எந்த சூழ்நிலை? என் கடன் பிரச்சனை மாறாது. ஐயா, மாற்ற முடியாததை மாற்றத்தானே தேவனே ஒருத்தர் தேவையில்லைன்னா அவர் தேவையே இல்லையே. அப்ப ஏன் இத்தனை வருஷம் கஷ்டம்? நம்முடைய நாவலே இருந்த அதிகாரத்தை குறித்து நமக்கு நாலேஜ் இல்லை. அப்படித்தானே? வியாதியா இருக்கலாம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளமா இருக்கலாம், ஃபேமிலி ஸ்ட்ரைஃபா இருக்கலாம், எல்லாவற்றையும் தீர்த்து வைக்கக்கூடிய அதிசய ஆற்றலினால் தேவன் உங்களுடைய நாவை நிறைத்து வைத்திருக்கிறார். அதுக்கு தான் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். இதை விட தெளிவா நாவல உள்ள அதிகாரத்தை யாரும் கற்றிருப்பாங்களான்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமென். வெரி குட். 6வது கொஸ்டின் போலாம். நாவின் இரு வல்லமைகள் யாவை? எஸ் சிஸ்டர் லிதியா சொல்லுங்க. யார் சொல்லணும்? பவானி சிஸ்டர் சொல்லுங்க. ஈஸி கொஸ்டின் சொல்லுங்க பவானி சிஸ்டர். அழிக்கவும் முடியும், ஆக்கவும் முடியும். அவ்வளவுதான். வெரி குட், வெரி குட். பேஜ் 85ல டாப்ல பாருங்க. நாவிற்கு உன்னை அழிப்பதற்கு, நல்ல வார்த்தை, எனக்கு அதுல முக்கியமான வார்த்தை எதுனா உன்னை தான். உன்னை அழிப்பதற்கும் வாழ்விப்பதற்கும் வல்லமை உண்டு. எங்க இருந்து ஆசீர்வாதம் வர வேண்டியதில்லை, அவரவர்களை விடுவித்து வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் நாவிலே இருக்கிறது. உங்கள் குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய வாழ்க்கை. ஆமா, இப்போ ஏன் நான் தைரியமா சொல்றேன்னா, நீங்க உங்க ஆட்டிடியூடுல, உங்களுடைய சிந்தையில நீங்க நிறைய மாறிட்டீங்க. இனிமே இது வேலை செய்யும். இவ்வளவு நாள் ஏன் வேலை செய்யல? நான் எவ்வளவோ இறங்கி போனேனே இல்லையா, நான் எவ்வளவு மணி நேரம் மன்னிப்பு கேட்டிருக்கிறேனே. இவ்வளவு நாளும் வேலை செய்யாட்டாலும் இப்ப வேலை செய்யும். ஏனென்றால் நீ அந்த விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கீங்க. சரிங்களா? ஆமா. 2வது, அந்த அந்த டென்ஸ், அதாவது ப்ரெஷர்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. எந்த ப்ரெஷரு? சரி, இவர் திருந்தவே மாட்டாரு, அந்த ப்ரெஷர்ல இருந்து நீங்க வெளியே வரலன்னா வந்துருங்க. வந்தாதான் அது நீங்க பேசும்போது வேலை செய்யும். ஆமா, நாவிற்கு உலகத்தை மாத்திரமல்ல, உன்னை
அழிப்பதற்கும் உன்னை வாளாவெட்டியாய் ஆக்குவதற்கும் வல்லமை உண்டு. ஒரே நாவிலிருந்து ஆசீர்வாதமும் சாபமும் வெளிவருகிறது. அவ்வாறு இருக்கக்கூடாது. இயேசுவானவரின் வார்த்தைகள் மிக தெளிவாய் இருக்கின்றன. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அல்லேலூயா. உன் இருதயம் வார்த்தைகளால் செயல்படுகிறது. உங்க உலகமும் வார்த்தைகளால் தான் செயல்படுகிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்டதினால் வருகிறது. பயம் பிசாசின் அப்படி போகுது இல்ல. அப்ப நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது, குறிப்பா தேவனை குறை சொல்ல முடியாது. ஏனென்றால் எல்லா ஆற்றலையும் அதிகாரத்தையும் power and authority has been deposited on your tongue. உங்க நாவல எல்லாத்தையும் வச்சுட்டாரு, எடுத்து பயன்படுத்தி கொள் என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நம்மை பார்த்து நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய தேவர்கள் நீங்கள் தான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆமா. அப்போ பிரச்சனைக்கு காரணம் யாரு? அவரவர்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைக்கு காரணம் அவரவர்கள் தான். அப்படித்தானே முடிவுக்கு வரணும். இவ்வளவு நாள் நீங்க சில ஏரியாவில கஷ்டப்பட்டு வாழ்ந்தீங்க. நானும் அப்படித்தான் வாழ்ந்தேன் பாருங்களேன். 65 ஆண்டுகள் வரைக்கும் பிரச்சனையோடு தான் வாழ்ந்தேன், பயத்தோடு வாழ்ந்தேன், வியாதியோடு வாழ்ந்தேன், வியாகுலத்தோடு வாழ்ந்தேன். வந்தாரு பாருங்க எங்க வாழ்க்கையில ஆண்ட்ரூ உமக்குல. ஆண்டவர் தான் அனுப்புனாரு. ஆண்ட்ரூ உமக்கை அனுப்புன ஆண்டவருக்கு நன்றி இல்ல. ஆமா ஆமா ஆமா. நம்ம வாழ்க்கைக்கு நாம தான் பொறுப்பு. எப்போ அந்த பொறுப்பு நமக்குள்ள வந்தது? சிலுவையில சொன்னார் பாருங்க, முடிந்தது, என்னுடைய வேலை முடிஞ்சிட்டுனார். இனிமே நான் மனுக்குலத்திற்காக, இந்த உலகத்திற்காக நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, எல்லாவற்றையும் முடித்துட்டேன் அப்படின்னார். எல்லாமே இப்ப நம்ம கைக்கு வந்துட்டு, பவர் அண்ட் அத்தாரிட்டி நம்ம கைக்கு நம்முடைய நாவலே வந்து விட்டது. ஆமா, தீவிரமாக நம்ம பயன்படுத்தி உலகங்களை சுதந்திரிப்போம். 7வது கொஸ்டின் போயிடலாம். நம் பிராணனை காக்க அதாவது நல்வாழ்வு வாழ நாம் செய்ய வேண்டியது என்ன? எஸ், யாரு ஆன்சர் பண்ணணும்? நான் சொல்லுவா பாஸ்டர். இது வரைக்கும் சொல்லாதவங்களா சொல்லுங்க, கீழே இருக்கவங்களா சொல்லலாம். எஸ் சொல்லுங்க சிஸ்டர். சொல்ல இல்ல பிரதர் பிலிப் சொல்லுங்க. சொல்லுங்க. He who guard his mouth keep his life. வெரி குட், வெரி குட். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். அதாவது அந்த கேள்வியில இன்னொரு கேள்வி, நம் வாழ்வு நல்வாழ்வு வாழ நாம் செய்ய வேண்டியது என்னன்னா நம்முடைய நாவை காக்க வேண்டும். ஆமா, இப்போ அதை கேன்சல் பண்ணிட்டோம் இல்ல. சீரியஸ் மேட்ரு. மனதை மாத்துங்கள், இருதயத்துல இருந்த அந்த அந்த டிசிஷனை மாத்துங்க. இவர் இப்படித்தான், அந்த எண்ணத்தை மாற்றுங்க இல்ல. என்னுடைய பிள்ளை இப்படித்தான், அந்த எண்ணத்தை மாற்றுங்கள், பேசுங்கள். நான் அதனாலதான் அந்த வார்த்தையை அடிக்கடி சொல்றேன். நடக்க முடியாததை நடத்துறதுதானங்க நமக்கு தேவன் தேவை. நடக்கக்கூடியதை நடத்துறதுக்கு தேவனே தேவை இல்லையே, ரைட்? ஆமா, இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிடுங்க. அந்த நடத்த முடியாததை உங்க வாழ்க்கையில நடக்க முடியாத ஆசீர்வாதத்தை கொண்டு வரதான் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் எப்பொழுது மட்டும்தான் செயல்படுவார் என்றால் நீங்கள் நன்மையை பேசும்போது மட்டும்தான் அவருடைய வல்லமையை கட்டவிழ்க்கிறீங்க. அப்போ நீங்க எப்பொழுது நன்மையை பேச முடியும், எப்பொழுது ஆசீர்வாதத்தை பேச முடியும் என்றால் உங்க இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இப்ப நல்லா நிறைஞ்சிருக்கு. மார்க் 11:23 பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அருமையான கொஸ்டின். இறையாதை அமைதலாயிரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நடலா, சிறுவை வெளியே வா. பேசிட்டா போதும். பேசுறதுக்கு என்ன வேணும்? இருதயத்துல விசுவாசம் நிறைந்த வார்த்தைகள் வேணும். அதுவும் உங்களுக்கு வந்துட்டு, நான் என்ன சொல்றேன்னா, சில பிரச்சனைகளோடு நீங்க 10 வருஷம் 20 வருஷம் வாழ்றீங்கன்னு வைப்போமே, சில குறைவுகள், சில கசப்புகள் மாற்றிதான் பாருங்களேன், பேச்சை மாற்றிதான் பாருங்களேன் இல்லையா? இல்ல, நானும் என் கணவனும் பெஸ்டா வாழ்வோம், வேர்ல்டு பெஸ்ட் கப்பலா நாங்க இருப்போம், என் பையன் டாப்பா வந்துருவான். இன்னைக்கு அவன் படிக்கல, தவறான உறவுல இருக்கிறான், ரட்சிக்கப்படல.
போட்டோவை பார்த்து பேசுங்க. இயேசு நாமத்தினால சுரேஷ் போட்டோவை பார்த்து டெய்லி பேசுங்க. சுரேஷ், நீங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க, 90 நாள்ல ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கிறான், பேசுங்க இல்லையா? அதனாலதான் நான் தைரியமா என்ன பேசுறேன்னா பாருங்க, தீமையை நன்மையாக்கி கொள்ளுகிற ஆற்றல் நம்முடைய நாவல இருக்கு. பைபிள்ல உதாரணம் கண்டுபிடிப்போம். நான் திரும்ப சொல்றேன், எவ்வளவு பெரிய தீமையையும் நன்மையாக மாற்றி கொள்ளுகிற ஆற்றல் தேவர்களாகிய நம் ஒவ்வொருவருடைய நாவிலே இருக்கின்றன. மிகப்பெரிய தீமை வேதா முழுசும் அதான் நிறைஞ்சிருக்கு. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அந்த ஒரு இருதயத்துல அந்த வார்த்தை இருந்தது, எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர்ப்பா. தப்புவிக்காமற் போனாலும் நாங்க அவரை தான் வணங்குவோம். இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை இல்லையா? சிறைச்சாலைக்குள்ள ஏன் அவர்கள் துதித்து பாட முடிஞ்சது? இருதயத்துல அந்த எண்ணம் இருந்தது. என்ன இருந்தா எல்லாம் நன்மைக்கே தான் நடக்குப்பா, ஒன்றும் என்ன சேதப்படுத்த முடியாது. அப்ப நீங்க ஒரு ப்ராசஸ்ல போறீங்க, ஒரு இடுக்கமான வழியில போனீங்கன்னா நீங்க மனதுல அப்படி நிறைச்சு வைக்கணும், இது எனக்கு நன்மையாகத்தான் முடியும், இந்த தீமை என்னை தொடராது, இந்த கவலை என்னை தொடராது, சூழ்நிலைகள் தலை நேராக மாறும், ரைட், எல்லாமே எனக்கு சிறப்பாக தான் அமையும். இன்னைக்கு உங்க பிள்ளை கீழ்ப்படியல, தவறா இருக்கிறா, நீங்க விடவே கூடாது, நீங்க தான் பொறுப்பு. ஏன்னா நீங்க தான் இந்த கிளாஸ் அட்டன் பண்றீங்க. போட்டோவை பார்த்து பேசுங்க, நேரில் பார்த்து தாழ்மையோட பேசுங்க. அவன் உங்களுக்கு இதுவரைக்கும் கீழ்ப்படியல, நீங்க என்ன சொல்லணும்? தம்பி உனக்கு பெஸ்ட் லைஃப் இருக்குடா சொல்லி பாருங்களேன். ஃபர்ஸ்ட்ல அவன் கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், நீங்க அதைத்தான் ரிப்பீட் பண்ணு. பாரு நீ கர்த்தர், நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், கர்த்தர் உனக்கு பெஸ்ட் லைஃபை வச்சிருக்கிறாரு, நீ சோர்ந்து போகாத, இல்ல நீ தான் பெஸ்டா படிப்பா, ரைட், உன் சேலரி டபுள் ஆகும். இதெல்லாம் சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? நாவும் இருக்குதே. நீங்கள் இப்படி பேசாததுனாலே ஒருவேளை ஒரு சிலருடைய சந்ததியில சோக கதையெல்லாம் இருக்கலாம். அதுக்கு முடிவு கட்ட வேண்டியவர்கள் நீங்கள் தான், சரிங்களா? எந்த அளவு அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. பழைய ஏற்பாட்டுல அக்னிக்குள்ள போட்ட பிறகு அங்க தூதனை அனுப்பி விடுவிக்கிறாரு. அது எழுதியிருக்கு. ஏன் எழுதியிருக்கு? இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டுல நாம் வாசித்து அதை அக்செப்ட் பண்ணும்படியாக. ஏன் 4 நாள் கழிச்சு போனாரு? பிரச்சனை இதுதானே பேரண்ட்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க, குழி தோண்டி புதைச்சாச்சு. அங்கே ஏன் அந்த பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு? லாசருவே வெளியே வா என்று எதுக்கு சொல்லி காட்டினாரு? ஒரு சந்ததி வருது 21ஆம் நூற்றாண்டுல, அந்த சந்ததி இதை பிராக்டிஸ் பண்ணுவார்கள் என்பதற்காகத்தானே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தீமையோடு வாழ வேண்டும், தீமையோட வாழ்ந்து முடிப்போம் என்கிற எண்ணத்தை மாற்றுங்க இயேசு நாமத்தினால. அடுத்த கொஸ்டின் போலாம் பிரதர். ஐனேயாவை சுகப்படுத்த இல்லாததை இருக்கிறது போல பேதுரு பேசினான். அது என்ன செய்தது? வெரி குட் சிஸ்டர், சொல்லுங்க. யார் ஆன்சர் பண்ணணும்? இது வரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. வீடியோல வராதாக்குதான் என்ன சொல்லுவோம் பாஸ்டர். ஆமா சொல்லுங்க, வீடியோல வராதவங்களும் சொல்லலாம். கேள்வி நான் வாசிடுறேன். எஸ் சிஸ்டர். பேதுருவின் வார்த்தை மாமிசத்தை கடந்து ஆழமாக சென்றது. அவனது நாவு ஆவியின் வார்த்தைகளை உருவாக்க அது ஆக்கும் சக்தியாக புறப்பட்டு ஐயனையாவுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பினது. இது ஆனாவுக்கு ஐநேவாவே இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படி எடுத்து நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். மாம்சீக மனிதனுக்கு இது முடியாத காரியம். ஆனால் பேதுரு வார்த்தை மாமிசத்தை கடந்து ஆழமாக சென்றது. இது ஆனா பாருங்க, இல்லாததை அவன் பேசுறான். ஐனையாவே இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள். பாருங்க, அவன் எத்தனை வருஷம் 8 ஆண்டு படுத்துட்டு இருக்கான், அவன் சுகமா இருக்கிற மாதிரியே பேசுறான் பாருங்க. இன்னும் இயேசு கிறிஸ்து தான் என்ன பேசியிருப்பாருன்னா, ஐனையாவே நீ சுகமாகி விட்டா என்று பேசியிருப்பாரு. பவுலு நீ தேவன் உன்னை சுகமாக்குவாருங்கிறார்.
ஆக்குகிறாருங்கிறார் பிரசன்ட் டென்ஸ்ல. நீ அப்படி சொல்ல, எப்ப நீ சோகமாயிட்டா எழுந்து நட, அப்படிதானே பேசியிருப்பாங்க, செந்தமிழ்லையா பேசியிருப்பாங்க. எப்பா இயேசு உன்னை சோகமாக்கிட்டாருப்பா, அப்படிதான் பேசியிருப்பாங்கல்ல. நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றா எவ்வளவு கேலிக்குரிய வார்த்தை இல்ல. அவன் 8 வருஷம் படுக்கல, நீயே உன் படுக்கையை போட்டுக்கங்கிறாரு. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறார். அது என்ன செய்தது என்றால் ஐனேயாவுக்குள் தூங்கி கொண்டிருந்த விசுவாசத்தை தட்டி எழுப்பினது. நீங்க உங்க சந்ததியிட்ட, எம்மா நீ நல்லா இருப்பா, நீ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான்னு சொல்லும் பொழுது என்ன நடக்கும் என்றால் அவனுக்குள்ளே அல்லது அவளுக்குள்ளே தூங்கி கொண்டிருக்கிற விசுவாசம் தட்டி எழுப்பப்படுகிறது. உங்களுக்கு அந்த அளவு சொல்ல முடியலையா? என்ன சொல்லுங்க, அவன் 40 மார்க் 30 தான் வாங்குறான், நீ 80+ வாங்குவா, 90+ வாங்குவா, அப்படிலாம் பேசிட்டே இருங்க. கேலி கிண்டலா தான் இருக்கும், கவலையே படாதுங்க. அப்புறம் புரியும், அவனுக்கு புரியும் 6 மாசம் கழிச்சு. பாட்டிமா நீங்க சொன்னது கரெக்டு தான் வருது, இப்ப நிறைய மார்க் வருதுன்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்லாததுனாலே அநேகர் குறைவான மார்க்குகளை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். 9வது கொஸ்டின் போயிடும். மனிதன் தேவனால் உண்டாக்கப்பட பிரதான காரணம் என்ன? யார் சொல்றீங்க? வீடியோல வராதவங்க சொல்லலாம். மனிதன் தேவனால் உண்டாக்கப்பட பிரதானமான, அதாவது அவர் ஏன் நம்மை பிரதானமாக சிருஷ்டித்தார்? மனிதன் தேவனுடைய தேவனோடு நற்கிரியைகளை செய்வது என்பது 2வது தான் பதில். முதல் பதில் என்னதுன்னா, மனிதன் தேவனோடு ஐக்கியப்படவே உண்டாக்கப்பட்டான். அப்ப தேவன் எதற்காக நம்மை உண்டாக்கினார்? அவரோடு கூட ஜாலியா இருக்க, இன்பமா இருக்க, மகிழ்ச்சியா இருக்க. திரியேக தேவன் அவர் மகிழ்ச்சியாக குதூகலமாக இருக்கிறார், அதை நம்மோடு பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக. இப்படி எடுத்துக்கலாமே. நான் அந்த நாவு புஸ்தகத்தை 7-8 வருஷத்துக்கு முன்னாலே படிச்சுட்டேன். எனக்கு என்ன ஆசை, நம்ம சகோதர சகோதரிகளும் இதுல உள்ள ஆழமான சத்தியங்களை அறிந்துக்கலாமே இல்ல, அவங்களுக்கு நல்லா இருக்குமா, எனக்கு நல்லா இருக்கு பாருங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எனக்கு அதே போலதான் தேவன் தன்னோடு ஐக்கியம் கொள்ளுவதற்காகவே நம்மை சிருஷ்டித்தார். அதான் பிரதான பர்பஸ். சரிங்களா? ஓகே, கடைசி கொஸ்டின் போயிடலாம் பிரதர். நாம் தேவனால் பிறந்தோம் என்பதற்கு அடையாளம் என்ன? இதுவரை சொல்லாதவங்க யாரும் இருக்கீங்களா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஆனா முக்கியமான ஆன்சர் இல்ல. யாராவது சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாயிருக்கு. 86ஆம் பக்கம் நாங்கள் மறுபடி பிறந்த நாங்கள் தேவ சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். இதுதான் நாங்கள் நாங்கள் சுதந்திரமாக ஃப்ரீடமாக எல்லாமே இருக்கிறோம். ஷார்ட் ஆன்சர் சொல்லுங்க. அவ்வளவுதான், இந்த ஒண்ணு போதுங்க. நல்லா, நான் திரும்ப அதை ஒண்ணு மட்டும் சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து தேவன் என்று நமக்கு தந்த விசுவாசம் தேவனிடத்திலிருந்து வந்தது. இந்த ஒண்ணு போதும். நாம் தேவனால் பிறந்த போட்டு மண்டையை குழப்பாதீங்க. உண்மையிலே தேவனு தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா இல்ல, தேவனுக்கு என்ன பிடிக்குமா, எல்லாவற்றையும் தூக்கி தூர போடுங்க. இயேசு கிறிஸ்து தேவன் என்று விசுவாசிக்கிறது தேவனால் பிறந்தோம் என்பதற்கு போதுமான அத்தாட்சி உள்ளது. வேற எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. எல்லாருக்கும் இது புரியாது. பாருங்க, நம்ம 1 மணி நேரம் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஏனென்றால் நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். அதனாலதான் நமக்கு இது இன்ட்ரெஸ்டா இருக்கு. 90% பீப்புளுக்கு இது இன்ட்ரெஸ்டா இல்லை. அதே போல 90% ஒருவேளை அல்லது 80% உலகத்துல உள்ளவங்க இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்க முடியல. இதுதான் அங்க பெரிய மிரக்கல். சரிங்களா? இயேசுவை நாம் தேவனாக ஏற்றுக்கொண்டிருப்போமே, அந்த ஒன்று போதும் தேவனால் நாம் பிறந்திருக்கிறோம் என்று அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை ஆவியானவர் திட்டமும் தெளிவுமாக எங்களுக்கு போதித்ததற்காக நன்றி. நாங்கள் அறிந்த சத்தியங்களை ஆழமாக அது ஆழமாக வேறுவிடுவதாக. ஆமென். நாங்கள் தேவனால் தான் பிறந்தோம். இந்த செய்தியை கேட்கிற, இந்த வகுப்புல கலந்து இதை பார்க்க போகிற ஒருவருக்கும் இந்த சந்தேகமே வராது. இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள்.
ஆமென். இவருடைய நாவிலே தேவனுக்கு இருந்த அதே ஆற்றல் இருக்கிறது. ஆமென். இவர்கள் சொன்னபடிதான் நடக்கும். ஆமென். இவர்கள் தன்னுடைய சந்ததிக்கு, தன்னுடைய கணவனுக்கு, தன்னுடைய மனைவிக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறார்களோ அது அப்படியே நடக்கும் என்கிற ஒரு விசுவாசம் உண்டாவதாக. தொடர்ந்து கர்த்தாவே இன்னும் எங்களை ஆழமான சத்தியத்துக்குள்ளே ஆவியானவர் நடத்துவீராக. சரீரத்துல சுகத்தோடும் இவர்கள் வாழுவார்களாக. பலவீனம் இப்பொழுதே அகன்று போ, பயம் அகன்று போ, குழப்பம் அகன்று போ. குடும்பத்துல ஏகோபித்து உமை அறிந்து கொள்ள, உமை ஆராதிக்க ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 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 ஆமென்.